गाइस इनकी நம்ம ट्रैवल பண்ண போகிற பஸ் கேஎஸ்ஆர்டிசியோட Volvo B11R मल्टी एक्सल AC सेमी स्लीपर बस फ्रॉम तिरुपति टू बैंगलोर। आज हम लोग ट्रैवल करने वाले हैं केएसआरटीसी के Volvo B11R सेमी स्लीपर गाड़ी में। Hey guys, welcome back to VM Vlog. This is Vinod here. Hope you all are fine. I am also fine. I have taken my first dose and you can see I am using double mask in social distancing and I am using sanitizers instantly and I also want you people to take your vaccine as soon as possible and use double mask, maintain social distancing. Don't forget to sanitize your hands instantly while traveling. I am at Tirupati. Everyone knows Tirupati is very famous for Balaji temple and it's a devotional place. இம்பார்ட்டன்ட் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ரைட் நான் வந்து திருப்பதியில் இருக்கேன். ஸோ திருப்பதியிலேருந்து நம்ம பெங்களூர் போக போகிறோம். ஸோ பெங்களூர் வந்து எந்த பஸ்ஸில் போக போகிறோம்னா கேஎஸ்ஆர்டிசியோட Volvo B11R மல்டி ஆக்சல் செமி ஸ்லீப்பர். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஐராவத் கிளப் கிளாஸ் அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஐராவத் கிளப் கிளாஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இப்போ ஸ்கேனியா அது அம்பாரி ட்ரீம் கிளாஸும் பண்ணியிருக்கோம், ஸ்டார்ஸுமே பண்ணியிருக்கோம். இந்த ஒரு வண்டி மட்டும் நம்ம Volvo பண்ணதே இல்லை केएसआरटीसी. So it's going to be my first KSRTC Volvo journey. तो अभी मैं तिरुपति में हूँ. तिरुपति सिटी आपको बहुत लोगों को मालूम होगा, यहाँ पर बालाजी टेम्पल बहुत फेमस है और साउथ इंडिया का एक मोस्ट इम्पॉर्टेंट सिटी है. यहाँ पर टूरिस्ट बहुत लोग आते हैं और इस सिटी से हम लोग जाने वाले हैं बैंगलोर KSRTC के ऐरावत क्लब क्लास में. इट्स गोइंग टू बी अ Volvo B11R सेमी स्लीपर. इस गाड़ी में मैंने अभी तक ट्राई नहीं किया है. आप देख सकते हो स्क्रीन में वहाँ पर एक 11R खड़ा है ना, Volvo 11R, उसी गाड़ी में हम ट्रैवल करने वाले हैं. அண்ட் கைஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் வந்து 11R தெரியுதா, ஒரு Volvo 11R, அதில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். அண்ட் டைம் வந்து இப்போ கரெக்டாக 2 o'clock ஆகுது. 2:15 என்னோடய வண்டி ஷெடியூல் ஆகுது. அண்ட் ஃபேரை பற்றி பேசணும்னா ஃபேர் வந்து 420 rupees. அண்ட் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ரோட்டோகால்ஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. 2 மெம்பர் சீட்டில் வந்து ஒன்லி 1 மெம்பர் தான் உட்காரலாம். எல்லா विंडो सीट में மட்டும் தான் ஆள் இருப்பாங்க, பக்கத்து सीट வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. और दोस्तों इस गाड़ी में प्रोटोकॉल्स वगैरह सब कुछ अच्छी तरह फॉलो कर रहे हैं. और आप देखोगे तो विंडोज़ में ओनली पैसेंजर्स आर अलाउड टू सिट. विंडो के अलावा किसी और को बिठाने के लिए नहीं देते हैं. और फेयर के बारे में अगर मैं बात करूँ तो 420 रुपीज़ फेयर है. अभी बज चुका है 2 बजे और
போகிறாங்க. அண்டு வண்டி ஓரளவுக்கு எம்டியாக தான் இருக்குது. சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் அண்டு ஸ்கின் கலரில் கொடுத்துருக்காங்க. பெட் ஸ்ப்ரெட்லாம் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. அலாங் வித் தட் மேலே நார்மலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே செட்டப்ஸ் தான். லைட் செட்டு, ஏசி ப்ளோவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு கீழே அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் சார்ஜிங்குமே கொடுத்தாங்க, யூஎஸ்பி. ஐஎஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா லைட் எரியுது எல்லா சீட்லேயுமே. அண்ட் இங்கே லெக் சப்போர்ட்டுமே நல்லா இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. நார்மலாக எல்லா உள்வுல இருக்க மாதிரி தான். எதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் ஃபெசிலிட்டிஸ், பெருசாக எதுவுமே இல்லை. பட் செம லக்ஸரியாக இருக்கும்.
ஜர்னி சூப்பராக இருந்ததுங்க. நல்ல ஒரு ஸ்பீடு ஒரு 80 தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் நல்லா இருந்தது. இனிஷியலாக ஸ்டார்ट பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. एंड அதுக்கப்புறம் நல்ல ஒரு स्पीड। दोस्तों अभी 4 बज चुका है शाम के और बहुत धूप है, आप देख सकते हो। इनिशियली अभी तक का और अभी तक के जर्नी के बारे में अगर हम बात करें तो अच्छा था जर्नी का। जर्नी बहुत अच्छा था। स्टार्टिंग में अगर आप देखो तो इनिशियली स्पीड थोड़ा कम था, उसके बाद थोड़ा इंक्रीज़ किया था स्पीड। अभी तक का जर्नी बहुत मज़ा आया। ऑलमोस्ट ड्राइवर 80 में चला रहे हैं गाड़ी, 80 से ऊपर नहीं जा रहा था गाड़ी। இந்த ஒரு ஹோட்டல் நந்தி ஃபுட் பிளாசா, இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக இந்த ரூட்டில் போகும்போதெல்லாம் இங்கே தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஐராவத்தில் வந்தீங்கன்னாவே இங்கே தான் எப்போவுமே ஸ்டாப் பண்ணுவாங்க. இட்ஸ் அ வெரி ஹைஜீனிக் ரெஸ்டாரண்ட். என்ன கேட்டால் ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ்ரூம்ஸுமே இருக்குது, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள ஃபுட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன், குவான்டிட்டியுமே நல்லாயிருக்கும் அண்ட் ப்ரைஸுமே வந்து ரீசனபிளாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹைஜீனிக்கான ரெஸ்டாரண்ட். இந்தியாவிலே நான் வந்து செகண்ட் மோஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்னா இதுதான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து எது சொல்வேன்னா மும்பைக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிஷி சாகர் ஃபுட் கோர்ட், அது வேறு லெவலில் இருக்கும். அது அடுத்து வந்து இதுதான். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் போகும்போது சித்தூர் தாண்டி ஒரு 10 किलोमीटर्ஸ்லேயே தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காரில் ஏதாச்சும் போனீங்க ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்। और दोस्तों इस होटल के बारे में अगर मैं बात करूँ उससे पहले मैं ये बता देता हूँ कि इस रूट में जब भी मैं ट्रैवल करता हूँ, जब भी मैंने ट्रैवल किया है KSRTC यहीं पर स्टॉप करते हैं। अगर आप तिरुपति या फिर और कहीं और से आ रहे हो इस रूट में, पक्का आपका स्टॉप यहाँ पर पड़ेगा। यहाँ का जो खाना है बहुत अच्छा होता है और आप देख सकते हो बहुत नीट एंड क्लीन है नंदी फूड प्लाज़ा। और यहाँ पर आप इस तरफ देखोगे तो आपके लिए रेस्ट रूम अवेलेबल है, लेडीज़ और जेंट्स दोनों के लिए अलग अलग। और सब कुछ बहुत हाइजीनिक है, रेस्ट रूम भी बहुत हाइजीनिक था। और अंदर का जो खाना है बहुत टेस्टी है और क्वांटिटी भी बहुत अच्छा होता है, प्राइस भी रीजनेबल है। यार पक्का अगर आप इस रूट में आओगे KSRTC में कभी भी आप आओगे ना, आपको यहीं पर आपका ब्रेक पड़ेगा। और अगर आप यहाँ से कहीं गुजर रहे हो तो यार पक्का ट्राई करना ये वाला रेस्टोरेंट आप ट्राई करके देखो, बहुत अच्छा होगा। रेस्टोरेंट एग्जैक्टली 10 किलोमीटर आगे है चित्तूर से। நான் வந்து கேபின் ரைட் பண்ணலை. அண்ட் பஸ் வந்து ஆக்சுவலாக நான் புக் பண்ணும்போது எப்படி பார்த்தீங்கன்னா லே அவுட் பார்த்தீங்கன்னா 2x2 லே அவுட் தான் பஸ்ஸு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் விண்டோ சைட் சீட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஆக்கியூபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் லே அவுட் போட்டிருந்தாங்க ஆன்லைனில். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ஏற்றும் போது பேசஞ்சர்கிட்ட சொல்லிடுறாங்க. சில பேர் ஆன் ஸ்பாட்டில் வந்து ஏறுறாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்டலாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சப்போஸ் உங்கள் பக்கத்தில் ஆன்லைன் புக்கிங் யாராவது இருந்தாங்கன்னா இல்லை அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் உட்காருங்க, அவங்க அலோவ் பண்ணலன்னா நீங்கள் இறங்கிடுங்கன்னு அவங்க கிளியராக சொல்லிடுறாங்க। எல்லா விண்டோலையும் ஆள் இருக்காங்க। பட் அந்த நெய்பர் சீட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து உட்காந்துட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் प्रॉब्लम இல்லை। और दोस्तों बुकिंग करते समय गाड़ी का जो लेआउट था ना 2x2 लेआउट आप सब लोगों को पता है, लेकिन जो विंडो वाला जो सीट है वो ही दिखा रहा था ऑनलाइन में। तिरुपति में ऑन स्पॉट बहुत लोग चढ़े थे, तो कंडक्टर ने बोल दिया कि रहे हैं, तो उनसे कंडक्टर ने बोल दिया कि आप जो सीट वाले हैं उनसे पूछ लो कि आप बगल में बिठाओगे या नहीं बिठाओगे। अगर बिठाओगे तो ठीक है आप बैठ जाओ, नहीं तो आप उतर जाओ बोल के वो लोग साफ साफ बोल देते हैं। लेकिन चलेगा, 1-2 सीट में 2-3 लोग बैठे हैं, वो तो चलेगा। இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேபின் ரைட் பண்ண போகிறேன், கேட்டுட்டு அப்படியே கேபின் ரைட் பண்ணலான்னு இருக்கிறேன்। இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ரோடு. டில் சித்தூர் வந்து ரோடு அந்தளவுக்கு நல்லா இல்லை அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு। அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும்। ரொம்ப அது மிஸ் பண்ணாதீங்க இந்த रूट வரும்போது। मैं कैबिन राइड करने वाला हूँ, मैं ड्राइवर भैया से पूछने वाला हूँ कि कैबिन में मैं बैठ सकता हूँ या नहीं बैठ सकता बोल के। और इसके बाद अच्छा होगा, इसके बाद पूरा व्यू हाईवे व्यू ही है। इससे पहले चित्तूर से पहले आप देखोगे तिरुपति से चित्तूर के बीच में कंस्ट्रक्शन वर्क चल रहा है, हाईवे का कंस्ट्रक्शन वर्क चल रहा है। आप देखोगे तो बहुत अच्छा सीनरी देखने के लिए मिलेगा, पक्का आप मिस मत करना अगर इस रूट में आओ। வண்டி வந்து எங்கேயுமே நிறுத்த மாட்டாங்க, मोस्टली எங்கேயுமே நிறுத்த மாட்டாங்க। डायरेक्ट நம்ம வந்து பெங்களூர் தான் இறங்க போகிறோம் 7 o'clock। दोस्तों इसके बाद गाड़ी कहीं पर भी स्टॉप नहीं करेंगे, डायरेक्टली बेंगलुरु में स्टॉप करने वाले हैं। तो चलो हम लोग अपनी जर्नी को कंटिन्यू करते हैं।